ஓகே, என் ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, சூப்பர். அப்போ ஷாப்பிங் எப்படி ஆக்சஸ் பண்றது, எப்படி ஆர்டர்ஸ் ஃபுல்ஃபில் பண்றது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். அப்படி நீங்க பாத்துக்கோங்க. டவுட் இருந்தா கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே. ஓகே, டேஷ்போர்ட் தெரியுதா? தெரியுது சார். ஷாப்பிஃபை டேஷ்போர்ட் இதுதான். நீங்க இதை லாகின் பண்ணுவீங்க, லாகின் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. டிஃபால்ட்டா நீங்க உள்ள போகும்போது ஹோம் பேஜ்ல இருக்கும். இந்த லெஃப்ட் சைட்ல ஆர்டர்ஸ் இருக்கும். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆர்டர்ஸ் டேப் ஓப்பன் ஆகும். இங்கதான் ஆர்டர் எல்லாமே நமக்கு உள்ள விழும். நோட்டிஃபை வந்து மெயில்ல நோட்டிஃபை ஆகும் ஆர்டர் வேற வேற. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த வெங்கட கிருஷ்ண ராவ்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஆமா. இது வெளியே காமிச்சிடும் உங்களுக்கு. ம். அவரோட பேரு, எங்க டைம் பண்ணிருக்காரு, எந்த ஊரு, என்ன காஸ்ட், பே பண்ணாரா இல்லையா, எல்லாமே காமிச்சிடும். இங்க பேமெண்ட் பண்ணிருந்தா பெய்டுன்னு இருக்கும், பேமெண்ட் பண்ணலன்னா பேமெண்ட் பெண்டிங்னு இருக்கும். இங்க காமிச்சிடும். அப்புறம் இங்க வந்து அன்ஃபுல்ஃபில்டு இருக்கும். ஃபுல்ஃபில்டு அன்ஃபுல்ஃபில்டு ஆப்ஷன் வந்து விஷயம் இருக்கு. டிஃபால்ட்டா அன்ஃபுல்ஃபில்டு இருக்கும். சிம்பிளா இது வந்து தமிழ்ல சொன்னோம்னா பூர்த்தி அடையாததுன்னு அர்த்தம். அன்ஃபுல்ஃபில்ட்னா ஆர்டர் வந்திருக்கு, ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணல, நம்ம ஆர்டர் வந்துட்டு வந்துருக்கு, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணணும், இது மாதிரி கிளிக் பண்ணணும். எங்க கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணா இந்த டீடைல்ஸ் ஓப்பன் ஆயிடும். இந்த ப்ராடக்ட், எத்தனை ஆர்டர், என்ன காஸ்ட், எவ்வளவு பே பண்ணிருக்காங்க, அது சைஸ் M38 பண்ணிருக்காரு, ஃபுல் ஸ்லீவ், ஃப்ளோரல், அதோட பேட்டர்னு எல்லாமே இங்க வந்துடும். ப்ராடக்ட் டீடைல். இது சைட்ல வந்து நம்ம எப்படி பேமெண்ட் மோட் பண்ணாங்க, பேமெண்ட் கேட் வந்து ரேசர் பே கனெக்ட் பண்ணிருக்கோம், ரேசர் பே காமிச்சிருக்கு. அது பேமெண்ட் பிஜி ஆர்டர் ஐடின்னு இருக்கும். இப்போ ரேசர் பே நான் நெக்ஸ்ட் காமிக்கிறேன் லாகின் பண்ணி. ரேசர் பே பேமெண்ட் கேட்வே, அதுதான் பேமெண்ட் ரிசீவ் ஆகும் வெப்சைட்ல இருந்து. அதுமாதிரி காமிக்கும். அப்புறம் கூப்பன் கோட் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கோமா, கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஏதாவது ஆஃபர் வந்திருக்கான்னு காமிக்கும். கூப்பன் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு அவங்க டிஃபால்ட்டா ஆஃபர் கொடுத்துருக்கோம். லான்ச் 20 சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். அது 356 ரூபாய் வந்து மைனஸ் ஆயிருக்கு. ஒரிஜினல் அமௌண்ட் வந்து மைனஸ் ஆயிட்டு இந்த ஆர்டர் வந்து 1424 ஆயிருக்கு. 20% டிஸ்கவுண்ட் போக இந்த ஆர்டர் வந்திருக்கு. ஓகே சார். டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பேஜ் இருந்து ஆர்டர் பண்ணாங்க, இங்க இருந்து வந்தாங்க, இன்ஸ்டாகிராம் வந்திருக்காங்க, இன்ஸ்டால வந்தாங்களா, ஃபேஸ்புக்ல இருந்து வந்தாங்களா, டேரக்டா வெப்சைட்ல உள்ள வந்துட்டாங்களா, எல்லாமே காமிச்சிருக்கும். ஆட் மூலியமா பார்த்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்திருக்காங்க. இங்க டீடைல்ஸ் தான் இங்க இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோம்னா பேமெண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் காமிச்சிடும். பேமெண்ட் பெய்டுன்னு சொல்லி இருக்கும் இடத்துல. பேமெண்ட் பே பண்ணிட்டாங்க, ப்ரீபெய்ட் ஆர்டர் இது பேரு. டோட்டல் ஒரு ஐட்டம் இருக்கு, 2 ஐட்டம் 3 ஐட்டம் கிடையாது, ஒரே ஒரு ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஒரு ஐட்டம் அதோட காஸ்ட் வந்து 1780 ரூபாய். டிஸ்கவுண்ட் வந்து லான்ச் 20 கூப்பன் கோட் யூஸ் பண்ணி 356 ரூபாய் மைனஸ் ஆயிருக்கு. ஷிப்பிங் காஸ்ட் வந்து நம்ம இப்போதைக்கு ஷிப்பிங் 0 தான் போட்டிருக்கோம், காஸ்ட் எதுவும் வைக்கல, ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துருக்கோம். அதனால 0 இருக்கு, ஷிப்பிங் எதுவும் காஸ்ட் இன்க்ளூட் ஆகல. அப்புறம் டாக்ஸ் டீடைல் வந்து டிஃபால்ட்டா அது இன்க்ளூடட் நம்ம போட்டு வச்சிருக்கோம். செப்பரேட்டா அந்த 1880 ரூபாய் பிளஸ் டாக்ஸ்னு போடல, இது உள்ளே நம்ம டாக்ஸ் போட்டு வச்சிட்டோம். அதில் இன்க்ளூடட் காமிக்குது. சேர்த்து 1424 ரூபாய் இந்த மைனஸ் போக, டிஸ்கவுண்ட் போக 880 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் போக 1424 ரூபாய். இந்த அமௌண்ட் தான் இந்த வெங்கட ராவ் ஒருத்தர் பே பண்ணி இந்த பொருள் வாங்கியிருக்காரு. டீட்டெயில்ஸும் இங்க இருக்கும். இந்த எத்தனை மணிக்கு உள்ள வந்தாங்க, எப்படி பார்த்தாங்க, எப்படி உள்ள வந்தாங்க, எப்படி பேமெண்ட் பண்ணாங்க, இது எல்லாமே இங்க ஷோ ஆயிடும். ஓகே சார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன், அவரோட பேரு, எதனா ஆர்டர் பண்ணிருக்காரு. சப்போஸ் இதே கஸ்டமர் வந்து நம்ம அடுத்த மாசம் வந்து ஒரு ஆர்டர் பண்றாருன்னா இங்க 2ன்னு காமிக்கும், 1 இல்லாம. ஓகே. அதுதான் இந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷோ பண்றது. அவரோட பேர் இருக்கு, அவரோட மெயில் ஐடி இருக்கு, ஃபோன் நம்பர் இருக்கு, அட்ரஸ் இருக்கு. இங்க மொபைல் நம்பர் இங்க ஒரு தடவை இருக்கு, இங்க ஒரு தடவை இருக்கு. தேவைன்னா மேப்ல கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். சப்போஸ் பக்கத்துல இருக்கு அப்படின்னா நீங்க தேவையான கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். இதுதான் அட்ரஸ் போட்டிருக்காரு. பில்லிங் அட்ரஸ் சேம் தான், சேம் ஷிப்பிங் அட்ரஸ். பேமெண்ட் பண்ணும்போது 2 அட்ரஸ் கொடுக்கலாம், ஷிப்பிங் அட்ரஸ், பில்லிங் அட்ரஸ். ஷிப்பிங் அட்ரஸ்னா நான் எங்க அனுப்பணும் அப்படின்றது, பில்லிங் அட்ரஸ்னா இங்க இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில இருக்கேன், இப்போ எனக்கு பில்லிங்ல வந்து சென்னை அட்ரஸ் பில்லிங் வேணும்னு சொல்லி போட்டுட்டு பில்லிங் அட்ரஸ் சென்னை அட்ரஸ் போட்டுட்டு ஷிப்பிங் அட்ரஸ் வந்து சேலம் அட்ரஸ் வச்சுட்டோம்னா அங்க ஷிப் ஆகும் போயிட்டு. இந்த சேலம் அட்ரஸ் தான் போயிட்டு ஷிப்பிங் ஆகும். அது எல்லாமே மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க, அப்படி வேற வேற கொடுக்க மாட்டாங்க, சேமா தான் கொடுப்பாங்க. சில பேர் தான் பண்ணுவாங்க அப்படி. அது பண்ணா நீங்க பாத்துக்கலாம். பில்லிங் அட்ரஸ் இங்க விட்டுலாம், நீங்க ஷிப்பிங் அட்ரஸ் என்னவா இருக்கோ அதுதான் நீங்க
சென்ட் பண்ணணும் கொரியரை. கொரியர். எஸ் சார். ஆமா, இதுதான் இங்க இருக்க டீடைல்ஸ். இப்போ இந்த ஆர்டர் நீங்க பாத்துட்டீங்க, இப்போ பேக் பண்ணி நீங்க அனுப்ப ஆர்டர் பாத்துட்டீங்க, ஓகே டன். இப்போ வந்து நீ பேக் பண்ண அனுப்ப போறீங்க இப்போ இந்த ஆளுக்கு. இது நேத்தே டிஸ்பேச் பண்ணியாச்சுங்க சார். டிஸ்பேச் பண்ணிட்டீங்க, நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்திருக்கு. இப்போ வந்திருக்குன்னா உடனே நீங்க பாத்துட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து டைம் வந்து 4:11 ஆகுது. 4:10க்கு இந்த ஆர்டர் வந்திருக்கு, நீங்க பாத்துட்டீங்க. உடனே பாத்துட்டீங்கன்னா இந்த உள்ள வந்து பாக்க டீடைல்ஸ் பாத்துறீங்க, பாத்துட்டு பேமெண்ட்லாம் வந்துச்சு செக் பண்ணிடுறீங்க. ஓகே பேமெண்ட்லாம் வந்துச்சு, ஆர்டர் கரெக்டா இருக்குன்னு பாத்துட்டு வேணும்னா கஸ்டமருக்கு நீங்க முடிவு பண்றதா கால் பண்ணி பேசணும்னா பேசிடலாம். ஒரு கால் பேசி ஆர்டர் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சொல்லி கொஞ்சம் கிரீட்டிங்லாம் பேசி முடிச்சுட்டு இது ஃபுல்லா பண்ண தேவையில்ல. இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஒரு ஒரு மாசம் 1.5-2 மாசம் வரைக்கும் பண்ணலாம். ஒரு ஆர்டர் புதுசா விழுதுன்னா அவங்களுக்கு கால் பண்ணி வணக்கம் சார் ஆர்டர் பண்ணிருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் ஆர்டர்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் கிரீட்டிங் பேசிட்டு கொஞ்சம் கஸ்டமரோட புது கஸ்டமர்ல ஒரு புது பிராண்டு தெரியுது அவருக்கு, நம்ம டேரக்டா கால் பண்ணி பேசினா கொஞ்சம் ரேப் நல்லா இருக்கும். நீங்க கால் பண்ணி பேசிட்டு அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் தான் இருக்கும். அப்ப இந்த ஆரோ மார்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இதுல 2 ஆப்ஷன் வரும். மார்க் கேஷ் இன் ப்ராக்ரஸ், மார்க் கேஷ் ஆன் ஹோல்டு 2 ஆப்ஷன் இருக்கும். இதுல மார்க் கேஷ் இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்கேன். நீங்க கொடுத்தீங்கன்னா ப்ராக்ரஸ் இருக்கும். இங்க மாறிடும், கீழே ப்ராக்ரஸ்ல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த அன்ஃபுல்ஃபில்டு தான் இருக்கும். இப்ப கூட இங்க வந்து இன் ப்ராக்ரஸ் மாத்திட்டோம் நம்ம உள்ள. அப்ப நம்ம தெரிஞ்சுட்டு இப்போ வந்து ஒரு டீம் மேனேஜ் பண்றோம். இப்போ வந்து ஒரு 4-5 பேர் அந்த டீம் வேலை பாக்குறோம். நீங்க வந்து டிஜிட்டல் உட்காந்துருக்கீங்க, இந்த மாதிரி ஆர்டர் நீங்க பாக்குறீங்க. வேர் ஹவுஸ்ல ஒருத்தர் இருப்பாரு, வேர் ஹவுஸ்ல இருக்கிறது தான் இந்த பொருள் எடுப்பாரு. அவர் பேக்கிங் ஒருத்தர் இருப்பாரு, பேக்கிங் இருக்கிறது தான் பேக் பண்ணி சென்ட் பண்ணுவாரு. அப்ப அவருக்கு தெரியணும் ஆர்டர் வந்திருக்குன்னா ஓகே இன் ப்ராக்ரஸ் நீங்க மாத்திட்டீங்கன்னா ஓகே நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே இந்த ஷாபிஃபை இந்த வெப்சைட் டீம்ல இருந்து டிஜிட்டல் டீம்ல இருந்து பார்த்துட்டு இந்த ஆர்டர் வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இது இன் ப்ராக்ரஸ் மாத்திட்டீங்கன்னா போதும். வேற ஒருத்தர் பார்த்துட்டு இது இந்த பொருளை எடுத்து கொடுத்துருவாரு பேக்கேஜிங் கிட்ட. பேக்கேஜிங்ல இருக்கிறவரு எடுத்து பேக்கேஜ் பண்ணி நோட்டிஃபை பண்ணிடுவாரு. மேடம் இதை வந்து பேக் பண்ணி வச்சு ரெடி ஆயிடுச்சு சொல்லிடுவாரு. சொல்லிட்டாருன்னா அப்புறம் நீங்க வந்து மார்க்காஸ் ஃபுல்ஃபில் இருக்கா இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டீட்டெயில் ஓப்பன் ஆகும். ட்ராக்கிங் நம்பர் ஷிப்பிங் கெரியர் ஓப்பன் ஆகும். இங்க என்னதுன்னா கஸ்டமருக்கு நம்ம ட்ராக்கிங் டீட்டெயில் சென்ட் பண்ணணும்ல. நம்ம எஸ்டி கொரியர் வந்து போட்டிருக்கோம், ப்ரொஃபஷனல் வந்து போட்டிருக்கோம், நாங்க ட்ராக்கிங் அனுப்பணும். நீங்க கால் பண்ணியோ மெசேஜ் அனுப்புறதுக்கோ அது பதிலாக நீங்க பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. பண்ணுங்க, இப்போ கூட பண்ணுங்க. ஒரு மாசம் 1 மாசம் அது பண்ணுங்க. 1 மாசம் 2 மாசம் வரைக்கும் டேரக்டா பண்ணுங்க. இது பண்ணாலுமே சரி, இங்க ஷாபிஃபைல பண்ணாலுமே சரி, டேரக்டா கால் பண்ணி சொல்லுங்க. அப்ப நல்லா இருக்கும் பேசும்போது அவங்க கிட்ட. இது டெக்னிக்கலா பண்ற விஷயம். மார்க்காஸ் ஃபுல்ஃபில் இப்போ எப்போ மார்க்காஸ் ஃபுல்ஃபில் கொடுக்கணும்னா பேக்கிங் பண்ணிட்டு டிஸ்பேச் பண்றீங்க, டிஸ்பேச் பண்ணோடனே கொரியருக்கு போட்டோடனே நீங்க வந்துடணும். வந்துட்டு மார்க்காஸ் ஃபுல்ஃபில் கொடுத்துட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லிஸ்ட் ஓப்பன் ஆகும். ஷிப்பிங் கெரியர் என்ன கொரியர் யூஸ் பண்றீங்க? ப்ரொஃபஷனல் கொரியர். ஓகே ப்ரொஃபஷனல் கொரியர் மேலே டேக் பண்ணி வச்சிருக்கோம். ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்கு. எஸ்டி இல்ல டிடிடிசி இருக்கு. எல்லாமே இங்க இருக்கும். எஸ்டியும் வரும், பட் எஸ்டி வரல, பிரச்சனை இல்லை. என்ன பண்ணனா இங்க கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் இருக்கு, ப்ரொஃபஷனல் கிளிக் பண்ணிட்டு டேக்கிங் நம்பர் இருக்கும்ல, நம்பர் இங்க டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிட்டா போதும், டைப் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இல்ல நீங்க எஸ்டி கொரியர் எஸ்டி இப்போ இங்க இல்லைன்னா இங்க அதர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதர்ஸ் கிளிக் பண்ணினா போதும். கீழே இங்க ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ட்ராக்கிங் யூஆர்எல்னு சொல்லி. இப்போ நீங்க எஸ்டி கொரியர் போடணும்னா ட்ராக்கிங் இது போட்டோம்னா ஓப்பன் ஆகும். அவ்வளவுதான். இந்த லிங்க் நீங்க காப்பி பண்ணி நீங்க வந்து போட்டுடலாம். நீங்க போட்டீங்கன்னா போதும். இங்க போட்டுட்டு எஸ்டி கொரியரோட ட்ராக்கிங் நம்பர் இங்க போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இது கொடுத்துட்டு நீங்க மார்க்காஸ் ஃபுல்ஃபில் கொடுத்துடணும். இதுவும் ஆப்ஷன் இருக்கு. கீழே வந்து சென்ட் நோட்டிஃபிகேஷன் டு கஸ்டமர் இந்த கிளிக் பண்ணி அதை நோட்டிஃபை ஆகும். அவருக்கு நோட்டிஃபை ஆகாது, அவருக்கு மெயில்ல போகும். ஆர்டர் டிஸ்பேச் பண்ணிட்டோம், இந்த ட்ராக்கிங் லிங்க் நம்பர் இருக்கு, இது பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்லி வருவாங்க. இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மார்க்காஸ் ஃபுல்ஃபில் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அட்ரஸ் போட்டு இவனுக்கு கொடுத்துடலாம். டெலிவரி ஆயிடுச்சுல ப்ராடக்ட். ஓகே இப்போ நான் சென்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல, கொடுத்தா மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். பொருள் வந்துச்சு திரும்பி கொடுக்குறாங்கன்னு நினைப்பாரு. சென்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல நானு, நீங்க கொடுக்கணும். ஆனா கஸ்டமருக்கு போட டிஸ்பேச் பண்ண உடனே இங்க வந்து நம்பரு ட்ராக்கிங் லிங்கோ இல்லைங்க செலக்ட் பண்றதோ லிங்கே போட பாருங்க. எப்பவுமே லிங்கை போட்டு நீங்க செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சென்ட் நோட்டிஃபிகேஷன் டு கஸ்டமர் கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துட்டு மார்க்காஸ் ஃபுல்ஃபில்டு கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிஃபை ஆயிடும் போய் அவருக்கு. ஓகே சார். ஓகே
ஆர்டர்ஸ் ஆர்ச்சிவ்டு, ஆர்டர் சென்ட் ஆயிடுச்சு. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அன்ஃபுல்ஃபில்டு இருக்கிறது வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். ஓகே. இப்போ அதே மாதிரி இங்கேயும் ஆர்டர் இருக்கு பாருங்க, அரவிந்த்னு சொல்லி. இது பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டீங்களா அதை? இல்ல சார், இது இன்னும் செக் பண்ணல. ஓகே. வினோத் ப்ரோ பேசினாரு. நீங்க கர்ச்சிப் மட்டும் கேட்டிருக்காங்க. ஆமா ஆமா, அது மாதிரி ஆர்டர் போட்டு வச்சிட்டாரு. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு இல்லைங்க சார்? ஆமா ஆமா, அது சார் இன்னைக்கு காலையில குரூப்ல போட்டாரு, அது ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஆமா இதுவும் பேசுறேன் கஸ்டமர் கால் பண்ணி கட்சி மட்டும் கால் பண்ணி போட்டு பேசிட்டேன். பேசிட்டீங்களா? காலையில ஃபோன் பண்ணி பேசிட்டேன். நாளைக்கு தான் சார் உங்களுக்கு டிஸ்பேட்ச் ஆகுங்கிறது இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இல்ல ரம்யா மேடம், இந்த கர்ச்சிப் மட்டும் தனியா ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதுக்கு பேசுனீங்களான்னு கேக்குறாரு. இல்ல அது பேசல. அதுக்கு நான் இன்னைக்கு தானே அது பாக்குறேன். அதப்ப அப்படியா? குரூப்ல வர்றது மட்டும். ஆமா, குரூப்ல வர்றது மட்டும் தான். சரி சரி சரி. அண்ணா குரூப்ல இப்போதைக்கு போடுறத மட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் இதை வந்து நான் இது பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, நீங்க பாக்கலையா? அப்ப அவர்கிட்ட பேசுறீங்க, ஒரு தடவை பேசிட்டு இது என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு கால் பண்ணி பேசுறீங்க கஸ்டமர்கிட்ட. ஏன்னா 65 rupees பே பண்ணி ஆர்டர் பண்ணிட்டாரு. நம்ம அங்க போய் டிஸ்பிளே இப்போ மாத்தியாச்சு. அதை 65 rupees பண்றீங்கன்னா கொரியர் சார்ஜ் 60 ரூபாய்ட்டு வந்துடும், 40 ரூபாய் 50 ரூபாய்ட்டு வந்துடும். அப்ப எனக்கு சும்மா இந்த கட்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்புறமா தான் அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் மாத்தி விட்டோம். இப்போ வெப்சைட்ல போய் கட்சி ஆர்டர் பண்ணாங்கன்னா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ ஷிப்பிங் 0 இருக்கா இதுக்கு? நம்ம டிஃபால்ட்டா 0 நோட்டீஸ் இருக்கான், எல்லாருக்கும் 0 வந்துச்சு. 65 rupees கட்சி பெல்ட் வாங்கினாங்கன்னா நம்ம இல்லாம சும்மா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க முடியாது. அது வந்து ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான். ஜோதியோ மற்ற வாங்கினா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க முடியும். இது ஃப்ரீ ஷிப்பிங் உள்ள போட்டுட்டு ஒரு ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அது மாத்தியாச்சு. இப்ப போய் மாத்திட்டேன் நானு. இந்த கஸ்டமர்ட்ட நம்ம எப்படி பேசுறது? இப்ப அவங்க 65 rupees பே பண்ணிட்டாங்க. ஆமா, பே பண்ணிட்டாங்க. நீங்க வினோத் ப்ரோட பேசுங்க ஒரு தடவை, நான் அவங்களுக்கு கேட்டு சொல்றேன் என்ன பண்ணலான்னு. ஓகே. ஏதாவது பே பண்ணி இப்போ ப்ராசஸிங் பண்ணிட்டு நினைச்சேன், ஒன்றும் பண்ணல. கொடுத்துட்டு அவட கால் பண்ணி பேசுங்க. ஏதாவது பொருள் எக்ஸ்ட்ரா வாங்காதான் நீங்க வாங்குங்க, நாங்க மொத்தம் போட்டு விடுறோம் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல பெல்ட் மட்டும் வினோத் ப்ரோ சொல்றதுதான். இல்ல ஓகே கட்சி கேட்கறாங்களா போட்டு விடுங்க, பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்றா போட்டு விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் மட்டும் தான் ரீஃபண்ட் பண்ணிடுங்க. அது எப்படி வருதோ அவர் என்ன சொல்றதோ அதை போய் கேளுங்க. நானும் கேட்டு வேணா சொல்றேன், குரூப்ல போட சொல்றேன் நானு. நான் பேசி அப்டேட் பண்றேன். நான் சொல்றேன் அதான் எக்ஸாம்பிளுக்கு பண்ணிருக்காங்க. இப்போ இதுமே யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த பண்ணலாம் பண்ணாங்கன்னா 65 rupees பிளஸ் 60 rupees வந்து ஷிப்பிங்க்கு சார்ஜ் ஆகும். ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா கட்சிஃப் பில்ட் ஆர்டர் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் விழுந்துரும். அப்ப அவங்களே பார்த்து 60 ரூபாய் ஷிப்பிங், பொருளே 60 ரூபா தான், 60 ரூபாய் ஷிப்பிங் பே பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணாம போயிடுவாங்க. நமக்கு அதே தான். ஒரு பொருள் கட்சிஃப் மட்டும் ஆர்டர் போடுற விஷயமே கிடையாது. ஏதாவது பொருள் ஆர்டர் போட்டாங்க, ஏதாவது ஜோதி செட்டோ ஏதோ ஆர்டர் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, ஃப்ரீயா ஷிப்பிங் கொடுக்கலாம். அது கொடுக்க முடியாது. ஆர்டர் பண்ணிட்டாங்க, நான் பேசிடுறேன் அவர்கிட்ட. பேசிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டு சொல்றேன், அதை பாத்துக்கலாம். சார் அதே மாதிரி அந்த மேல ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா அன்சைஸுக்கு வந்துட்டு நம்ம ரேட் ரொம்ப கம்மியா போட்டிருக்கோம். எம்ஆர்பி அதுமே காலையில சொன்னாரு. எஸ் சார். நான் அதுமே சொல்றேன் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு. இது வந்து எல்லாத்துலயும் போய் சேஞ்ச் பண்றேன். ஃபர்ஸ்ட் எப்படி ஆர்டர் ஃபுல்ஃபில் பண்றது, ஆர்டர் எப்படி மேனேஜ் பண்ணி சொல்லி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க ப்ராடக்ட் எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்றேன். ஓகே சார். ஓகே, இப்போ இது அதே மாதிரி தான். இந்த ஆர்டர் ஓகேவா இருக்குன்னா நீங்க உள்ள வந்து பார்த்துட்டு பேமெண்ட்லாம் வந்துச்சான்னு செக் பண்ணிட்டு மார்க்கெட் ப்ராக்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா ப்ராக்ரஸ்ல போயிடும். உங்க ஃப்ரெண்ட்ல இன் ப்ராக்ரஸ் காமிச்சிடும். அவர் ப்ராக்ரஸ்லாம் முடிச்சு பேக்கிங்லாம் பண்ணிட்டு சென்ட் பண்ண டிஸ்பேச் பண்ணிட்டீங்கன்னா எப்பயும் போலதான் மார்க்கெட் ஃபுல்ஃபில் கொடுத்துட்டு இங்க வந்து நீங்க அதை சோப்பு டைப் பண்ணிட்டு லிங்கை போட்டுட்டு ட்ராக்கிங் நம்பர் போட்டுட்டு சென்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் ஃபுல்ஃபில் கொடுத்தீங்கன்னா அது வந்து பே போடும் கஸ்டமருக்கு. இப்படிதான் நீங்க ஆர்டர் மேனேஜ் பண்ணணும், வர ஆர்டர் எல்லாமே. ஓகே சார். இது இன்னொன்னு இருக்கு. இப்போ நீங்க இந்த டீடைல்ஸ் தான் இங்க இருக்கு, ஷிப்பிங் டீடைல்ஸ் தான் இங்க இருக்கு. இதை பார்த்து எழுதியோ டைப் பண்ணி தான் போடுவீங்க. அதுக்கு பதில் நீங்க மேல கிளிக் பண்ணீங்கன்னா பேக்கிங் ஸ்லிப் பிரிண்ட் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. இது அப்படியே நீங்க பிரிண்ட் எடுத்து ஒட்டிக்கலாம். எப்படி பண்றீங்க நீங்க? எழுதி போடுறீங்களா எப்படி பண்றீங்க? எழுதி தான் கொடுக்கறோம் சார். ஓகே, அப்படி பண்ணாதீங்க. இது மேல இது யூஸ் பண்ணிக்கோங்க. லலித் சார், இத அலைன்மென்ட் பண்ண முடியுமா? ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒவ்வொரு A4 போகுமா? A4 ஃபுல்லா ஷீட் பிரிண்ட் ஆகும் ப்ரோ. நம்ம கட் பண்ணிக்கலாம். பாதி கட் பண்ணலாம். ஆமா, அதெல்லாம் நம்ம செட் பண்றதா. A4 நம்ம ஷோ ஆகுது. இப்போ இதே நம்ம சின்னதா வேணும்னா பிரிண்டிங் கொடுத்துட்டு நம்ம ஷோ பண்ற. இல்ல இது பேப்பர் வேஸ்ட் ஆகும். இத ஆஃப் இதுக்கு அலைன்மென்ட் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். தாராளமா ப்ரோ. இங்க இதுல எனக்கு ஷோ ஆகல. நீங்க பிரிண்டர் கனெக்ட் பண்ணி வச்சீங்கன்னா நம்ம அதுக்கு மாதிரி 2, 3 போட்டுக்கலாம். சரி, ரைட். ஓகே. இங்க பாருங்க 2, 3, 4 போட்டோம்னா சின்னதா வந்துரும். அது 4
சின்னதா உங்க வந்து நகர்த்தி ஸ்கிரீன் வச்சுக்கலாம். ஷேர் ஆகல, உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஷேர் ஆகல. ஆமா, நான் என்டையர் ஸ்கிரீன் கொடுக்கல, அதான் ஷோ ஆகல உங்களுக்கு. இது தெரியுதுல்ல, இந்த இடத்துல மேல பிரிண்ட் இருக்கு தெரியுதுல்ல, இந்த இடம். ஆமா ஆமா. அவ்வளவுதான். இந்த பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியா. பிரிண்ட் பண்றப்போ நம்ம ஆஃபீஸ்ல வச்சிருப்போம் பிரிண்டர், அதை கிளிக் பண்ணி 1-2 பிரிண்ட் போட்டு பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். நீங்க ஃபுல்லா பிரிண்ட் பண்ண தேவையில்ல. இதை கிளிக் பண்ணீங்கன்னா எத்தனை பேஜ் காமிக்கும். நம்ம 2 பேஜ் 3 பேஜ் கொடுத்தா சின்னதாயிட்டே வரும். எவ்வளவு பெருசா இருக்குல்ல, இது சின்னதாயிட்டே வரும் அப்படியே. அப்ப சின்னது இங்க தான் இருக்கும். இதோட வெட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அங்க இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல போக பிரிண்டிங் தனியா இருக்கு, மிஷின் இருக்குன்னு சொல்லி இ-காமர்ஸ் பிரிண்டர் தனியா பிரிண்டர் இருக்கு. ஒரு 100 ஆர்டர் வருதுன்னா ஒரு கிளிக் கொடுத்து 100 ஆர்டர் கிளிக் கொடுத்தா போதும், பிரிண்ட்ல வந்து நேரம் இருக்கும் 100 ஸ்லிப். ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இல்ல வச்சிருக்காங்க, அந்த பிரிண்ட் அங்க வச்சிருக்காங்க. இ-காமர்ஸ் பிரிண்டர் இருக்கா ஆபீஸ்ல? அந்த லேபிள் பிரிண்டர் இருக்கு. ஓகே. பட் ஆனா அந்த லேபிள் வந்து சின்னதா இருக்கும், பிரைஸ் லேபிள் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கே லேபிள் அந்த பிரிண்டர்ல லேபிள் பெருசா வாங்கிட்டு சைஸ் அரேஞ்ச்மென்ட் ஓகே நினைக்கிறேன். ஆமா, சரி செக் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதாவது அந்த பிரிண்ட் ஸ்லிப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம் டைரக்டா. இங்க மேலே பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். பிரிண்ட் ஆர்டர் பேஜ்ல பிரிண்ட் பேக்கிங் ஸ்லிப் ரெண்டு விஷயமா இருக்கும். பேக்கிங் ஸ்லிப் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஆர்டர் பேஜ்னா என்னது? நமக்கு இந்த பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜ் இருக்குல்ல, ஷாப்பிஃபை பேஜ், இது ஃபுல்லா பிரிண்ட் ஆகும். அப்படி இது தேவையில்லை நம்மளுக்கு. இது நமக்கு தேவையில்ல, டேட்டா தேவையில்லை. ஆமா, இது எதுக்குன்னா நம்ம ஏதாவது இப்போ நம்ம இன்டர்நெட் டீம் உள்ள இருக்காங்க, நம்ம டீம் ஷேர் பண்ணணும், இது ஃபுல்லா ஷேர் பண்ணணும்னா ஸ்கிரீன்ஷாட் ஃபுல்லா எடுக்க முடியாது நம்மளால. இது என்ன ஸ்கிரீன்ஷாட் வரும், கீழெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் வராது. 2-3 ஸ்கிரீன்ஷாட் அனுப்புற மாதிரி இருக்கும். சிம்பிளா பிரிண்ட் ஆர்டர் பேஜ் கொடுத்தோம்னா ஃபுல் பேஜ் வந்துடும். நீங்க கொடுத்து பாருங்க, அது மாதிரி தெரியும் உங்களுக்கு. நீங்க லாகின் பண்ணி கொடுத்து பாருங்க. உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆக மாட்டேங்குதா? என்டையர் ஸ்கிரீன் கொடுக்கல, என்டையர் ஸ்கிரீன் கொடுத்தா ஸ்கிரீன் ஷேர் ஆகும். சரி, நான் என்டையர் ஸ்கிரீன் கொடுக்குறேன். தெரியுதா? இப்ப பிரிண்ட் கொடுங்க. பிரிண்ட் பேக்கிங் ஸ்லிப் கொடுத்தா பேக்கிங் ஸ்லிப் ஓபன் ஆகும். இதை நாங்க பிரிண்ட் கொடுத்து பேஜஸ் பர் ஷீட் இருக்கும். இங்க நான் 3-4 கொடுத்தேன்னா சின்னதாக வந்து நான் சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படியே. ஓகே ஓகே ஓகே. இது பிரிண்ட் பண்றது. இப்போ இதே வந்து நான் பிரிண்ட் வந்து பிரிண்ட் ஆர்டர் பேஜ் கொடுத்தேன்னா இந்த பேஜ் இருக்குல்ல, ஷாப்பிஃபை பேஜ், இது பிரிண்ட் ஆகும். இது இவ்வளவு வருது. இது ஃபுல்லா இது தேவை கிடையாது. சும்மா நம்ம சேவ் ஸ்பீட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இது கரெக்ட் தான். இப்போ என்னன்னா டிஸ்பாட்ச் டீம் வேறங்க. இப்போ ரம்யா மேடம் இத ஃபாலோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத பிரிண்ட் அவுட் எடுத்து டிஸ்பாட்ச் டீம்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பேக் பண்ணிட்டு இது பேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி திருப்பி இவங்கள்ட்ட ஃபார்ம் கொண்டாந்து கொடுத்துட்டாங்கன்னா சௌரியமா இருக்கும். இது கொடுத்தா போதும், பேக்கிங் ஸ்லிப் கொடுத்தாலே போதும். இத வச்சுக்கலாங்கறீங்களா? அதுலயே தான் என்ன சைஸ் வந்துருது, எல்லாம் வந்துரும் இதுலயே. ஓகே. பேர் வந்துரும், அட்ரஸ் வந்துரும், நம்பர் வந்துரும், அப்புறம் பில் அட்ரஸ் ரெண்டும் வந்துரும், அப்புறம் ஆர்டர் டேட் எல்லாமே வந்துரும். ஓகே. ஆமா, இது அவன் பேசிக்கா பண்ணி வச்சிருக்கான். அது வந்து முன்னாடி ப்ராப்பரா டிசைன் எல்லாம் கொடுத்து இந்த நேம் இடத்துல நம்ம லோகோ எல்லாம் கொடுத்தாச்சுன்னா சூப்பரா இருக்கும். பண்ணிக்கலாம் போக போக. நம்மளோட அட்ரஸ் கீழே வந்துடும், 2 அட்ரஸா வந்துடும். இங்க சரி, ஃப்ரம் அட்ரஸ்ல இங்க வந்துடும், 2 அட்ரஸ் மேல இருக்கும். அவன் ஜஸ்ட் உள்ள வந்து பாக்கணும், இது பார்த்துட்டு கரெக்டா இருக்கா, ஆர்டர் வந்திருக்கு, பேஜ் கரெக்டா இருக்கு, அமௌண்ட்லாம் வந்திருக்கு, ஓகே பேமெண்ட் கரெக்டா பண்ணிட்டாங்க, இந்த அட்ரஸ் கரெக்டா இருக்குன்னா உடனே இங்க வந்து மார்க்கிங் ப்ராக்ரஸ் கொடுத்துட்டு உடனே அவங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பேக்கிங் ஸ்லிப் கொடுத்துட்டு இந்த பேக்கிங் ஸ்லிப் பிரிண்ட் எடுத்துட்டு அவங்க பிரிண்ட் இல்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்டர்ஸ் பேக்கிங் ஸ்லிப் கொடுத்தாங்கன்னா வந்துடும். டவுன்லோட் ஆன பிடிஎஃப் வந்து அனுப்பிச்சு விட்டா போதும் இன்டர்நெட் டீமுக்கு. அவங்க பிரிண்ட் பண்ணிப்பாங்க. அவங்க டேட்டா பேக் பண்றது எடுத்து பண்ணிட்டு சொல்லிடுவாங்க எங்ககிட்ட. அப்போ உள்ள வந்துட்டு இங்க மார்க்கெட் ஃபுல் கொடுத்துட்டு ஷிப்பிங் சேவ் பண்ணிட்டு நம்பரை போட்டு சேம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, சென்ட் ஆகிடும் அவங்களுக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே ஓகே. இன்ஸ்டாலேஷன் போட்டுருக்கேன். இப்போதைக்கு நீங்க சொன்ன இப்போ பேக் எண்ட் மாற்றணும், அது பார்த்துக்கலாம். இப்போ இதான் ஆர்டர் மேனேஜ் பண்றது. டவுட் தான் இருக்கா இதெல்லாம் உங்களுக்கு? ஓகே சார். இந்த மேலே பார்த்து தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து டுடேன்னு இருக்க இடத்துல டுடே கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்துருக்கு, இது ஒரு ஐட்டம் இருக்கு, ரிட்டர்ன் 0 ரிட்டர்ன், ஆர்டர் ஃபுல்ஃபில் 2 ஆர்டர் 2 ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோம். நீங்க மொத்தமாவே டெலிவரி பண்ணல, வரைக்கும் பண்ணதுனால வரல.
டுடே கிளிக் பண்ணா ஒன் சிங்கிள் டே பார்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணி லாஸ்ட் 7 days இருக்குன்னா 7 days என்ன இருக்கும் எல்லாமே ஷோ ஆகும். இதுல சின்ன அனலிட்டிக்ஸ் மாதிரி. ஓ இதுதான் ஆர்டர் பேஜா இருக்க விஷயம். டவுட் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? எப்படி ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்றது, மேனேஜ் பண்றதுன்னு? இல்லைண்ணா ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. பண்ண சரியாயிடும். ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது டவுட் இருக்குன்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இல்லை குரூப்ல போட்டு இல்லை ஃபாலோ பண்ணுங்க எனக்கு. நான் உடனே உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகே, இதுதான் ஆர்டர் மேனேஜ் பண்றது. இப்போ அடுத்த ப்ராடக்ட் போறேன் நான். எப்படி ப்ராடக்ட் எடிட் பண்றது அப்படிங்கிற விஷயத்துக்கு. ப்ராடக்ட் சைட்ல இருக்கு பாத்தீங்களா? ப்ராடக்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஆமாண்ணா. இது ப்ராடக்ட் பேஜ். எல்லா ப்ராடக்ட்டும் இங்க இருக்கும். இங்க ராயல் டிஸ்லரிஸ் இருக்கு, ஆரம்பம் இருக்கு, எல்லாமே ஆர்டரா இருக்காது, கொஞ்சம் மாறி மாறி தான் இருக்கும். நம்ம ஆர்டரா வேணும்னா இப்போ ஆரம்பம் மட்டும் எனக்கு வேணும், ராயல் டிஷ் மட்டும் எனக்கு வேணும்னா இங்க வந்தீங்கன்னா இங்க சர்ச் சிம்பிள் இருக்கும். சர்ச் சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா சர்ச் வந்து ஆஃப் ஆயிடும். நீங்க டைப் பண்ணலாம். நீங்க ஆரம்பம்னு போட்டீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஆரம்பம் ஃபுல்லா லிஸ்ட் ஆகும் இதுல. ஓகே. இப்போ இந்த ஆர்வம் ட்ரெஸ் நீங்க எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கிளிக் பண்ணினா போதும், உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். எடிட் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்க டிஸ்கிரிப்ஷன் எடிட் பண்றதை எடிட் பண்ணிக்கலாம், டைட்டில் பேர் எடிட் பண்ணிக்கலாம், ஒரு இமேஜ் புதுசாக அப்லோட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி புதுசாக ட்ராப் பண்ணி புதுசாக கொடுத்துக்கலாம். கேட்டகரி இங்க டிஃபால்ட்டா போட்டிருக்கோம். சைஸ் வந்து எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 4XL எல்லாமே இங்க இருக்கு. எல்லாமே இங்க இருக்கு. ஆட் பண்ணா ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லாம் தூக்கலாம், தூக்கி விட்டுக்கலாம். கிளிக் பண்ணா போதும், தூக்கி பண்ணிக்கலாம். ஸ்லீவும் ஆஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் எல்லாமே இங்க இருக்கு. அப்லோட் கொடுத்தீங்கன்னா இது பிரைஸ் ஆட் பண்ற இடம். லலித் இந்த 48 இருக்குல்ல? ஆமா, பிரைஸ் ஆட் பண்ணிடுங்க. அதுதான் பிரைஸ் ஆப்ஷன் தான். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த S36ல ஃபுல் ஸ்லீவ் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கும். அது M38ல ஃபுல் ஸ்லீவ் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். எல்லாம் அதே மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். எக்ஸல் அதே மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டு ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகும். பிரைஸ் சைட்ல வரும். பிரைஸ் வேணா மாத்திக்கலாம், இன்வென்டரி மாத்திக்கலாம். டிஃபால்ட் 5 எங்கே போட்டிருக்கோம். இன்வென்டரினா அது அவைலபிள் இருக்கா, அது இன்வென்டரி சொல்லுவோம். அவைலபிள் ஸ்டாக். அதேதான் 5 போட்டு வச்சிருக்கோம் டிஃபால்ட்டா. நீங்க இன்டர்நெட் செக் பண்ணிக்கலாம். ஏதாவது செக் பண்ணிட்டு 5 இருக்கா, 5 10 15 இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டீங்கன்னா அப்டேட் ஆன மாட்டேங்கலாம். பெரிய ஃபைன் போடுங்க எல்லாத்துக்குமே. நீங்க கேட்டுட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். எல்லா ப்ராடக்ட்டும் போய் கேட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ அமௌண்ட் மாத்தணும். அதுக்கு வந்து எந்த 48 இருக்கிறது அமௌண்ட் மாத்தணுமா? 44 வரைக்கும் ஒரு ரேட்டு, 46 48ல ஒரு ரேட்டு. ஓகே, 3XL 4XL வேற ரேட் சொல்றேன். கரெக்டா? 46 48. அப்ப இங்க வந்து என்ன ரேட்? 1140 போட்டுருக்கோம். எவ்வளவு மாத்தணும்? 5. ஒரு நிமிஷம். ₹1340 ஆட் பண்ணணும். 1340. அதை மாத்திட்டீங்கன்னா போதும். அதுக்கு ஓகே 1340 46 மாத்தியாச்சு. அதே மாதிரி 48 மாத்தணுமா? அது இங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் ஆப்ஷன் இங்க இருக்கு. கிளிக் பண்ணி நீங்க மாத்திக்கலாம். இல்ல இங்க போய் மாத்தினாலும் போதும், ரெண்டு மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஒவ்வொன்னா போயிட்டு இங்கேயும் மாத்தி இங்கேயும் மாத்தலாம். அது தேவையில்லாம டேரக்டா 48 வந்தீங்கன்னா மேல வந்து 1340 போட்டீங்கன்னா ரெண்டு மாறிடும். அதே மாதிரி இதுக்கு 1340 ரெண்டு மாறிடுச்சு. இப்போ இந்த பிரைஸ் வந்து சேஞ்ச் பண்றது, ஒரு ப்ராடக்ட் பிரைஸ் மாத்தணும். இப்போ வந்து எக்ஸல் 42 மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்துட்டு 1140 இருக்கு. 1140 போட்டீங்கன்னா ஆர்டர் 145 மாறிடும். ஆப்ஷன் ரெண்டு மாறிடும். ஓகே 48 ரெண்டு மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. அவ்வளவுதான். இப்போ எல்ல இருந்து லலித் சார் ஒரு முறை சேவ் பண்ணுவாங்க, சொல்லிருங்க. மறந்துட்டாங்கன்னா சேவ் பண்ணாம விட்டாங்கன்னா சேவ் ஆகாது. எனக்கு இது ஆல்ரெடி எனக்கு இதுல நாலேஜ் இருக்கு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணோம், அது நான் தான் பாத்துட்டேனால எனக்கு இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. ஓகே WooCommerce வெப்சைட் நீங்க பாத்தீங்களா? என்ன WooCommerce வெப்சைட் நீங்க பாத்தீங்களா? லலித் சார் உங்க மைக் ஏதோ நாய்ஸா இருக்கு. என் மைக் இல்ல ப்ரோ, அவங்க மைக் தான் நினைக்கிறேன். நாய்ஸா வந்துருக்கு. கம்மியா உங்க மைக்கா?
இல்லையே இங்க யாருமே இல்ல. இல்ல மைக் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க. ஒரு தடவை ஆஃப் பண்ணுங்க மைக்க. ரம்யா மைக் ஆஃப் பண்ணுங்க. இல்ல மைக் ஆஃப் பண்ணல ஒண்ணு. நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். நீங்க லலித் சார் பேசுங்க. நான் கரெக்டா தான் பேசிருக்கேன் ப்ரோ. எனக்கு வந்து நாய்ஸ் வரல. அப்ப அவங்க சைடு தான். அவங்க சைடு தான். பாத்தீங்களா? ரம்யா உங்க ஃபேன் ஏதாவது ஓடுதான்னு பார்த்து கம்மி பண்ணுங்க. ஏன்னா நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. ஒரே கொஞ்சம் கம்மி மட்டும் பண்றேன். நான் பேசுறது அவங்களுக்கு கேட்கறேன். ஹலோ. ஓகே ஓகே. ஓகே. கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. ஓகே மறுபடியும் சவுண்ட் என்னன்னு தெரியல. ஓகே கண்டினியூ. சரி ஓகே. இதுதான் ப்ராடக்ட் ஆட் பண்றது. ப்ராடக்ட்டோட அமௌண்ட் மாத்திட்டு இப்படிதான் மாத்தணும் உள்ள வந்து. ஓகே. நாய்ஸ் ரொம்ப இருக்கு, கேட்கல ப்ராப்பரா. இப்ப கேக்குதாண்ணா? கேக்குது பட் ஆனா ரொம்ப இறைச்சலா இருக்கு. என்ன இறைச்சல்னு தெரியலங்க. ஜன்னல் சைடுல இருந்து இதை காத்தடிக்குதா? இல்லையே இங்க எந்த காத்துமே அடிக்கல. சரி ரைட் ஓகே. ஓகே. அமௌண்ட் எப்படி ஆட் பண்ணணும் இது புரியுதா உங்களுக்கு? எப்படி பிரைஸ் ஆட் பண்றது, எடிட் பண்றது, எப்படி இன்வென்டரி ஆட் பண்றது இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ ரம்யா மேடம் உங்க மைக் ஆஃப்ல இருக்கு. ரம்யா மேடம் ஹலோ கேக்குதுங்களா? மைக் ஏதோ ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்களா இல்ல கேட்கலையா அவங்களுக்குன்னு தெரியலையே. ரம்யா மேடம் லைன்ல இருக்கீங்களா? கால் பண்ணி பாருங்க ப்ரோ. அதுதான். ஹலோ அண்ணா இப்ப கேக்குதா? கேக்குது ப்ரோ. வடிவேல் ப்ரோ அவர் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரா? நான் லைன்ல தான் இருக்கேன். இந்த கால் அட்டன் பண்ணதுனால மைக் ஆஃப் பண்ணேன். சரி சரி வந்துட்டாங்க அவங்க. ஆயிசியா தான் இருக்காங்க. வந்துட்டாங்க. ஹெட்போன் இஷ்யூ நினைக்கிறேன். இந்த காத்து ஃபேன் இல்ல ஹெட்போன் இது ப்ராப்ளம். நான் என்னோட ஹெட்போன் எடுக்கிறேன். உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க. உங்க சைடு இஷ்யூ வரல எனக்கு. நாய்ஸ் வருது ரம்யா அவங்க சைடு தான். நீங்க தெரிஞ்சு பாருங்க. இதுலயே நீங்க பேசும்போது மட்டும் தான் அந்த சர்க்கிள் அதிகமாகும். இப்ப கேக்குதா? இப்ப சரியா இருக்கு. ரொம்ப லோவா இருக்கு நாய்ஸ். பிரதர் நான் இப்ப மைக் எடுத்தேனே ஓகேவா? என்னோட ஹெட்போன் எடுத்துட்டேன். அப்போ கரெக்டா இருந்துச்சா? ப்ரோ நான் சொல்றேன் அதான் உங்க சைடு இஷ்யூ கிடையாது. மைக் பக்காவா தான் இருக்கு. ரம்யா அவங்களோட மைக் தான் ஏதோ இஷ்யூ. சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஒண்ணுமே கேட்கவே மாட்டேங்குது. கூட எதுவும் வராது உங்களுக்கு. நாய்ஸ் வராது. மைக் ஆன்ல வச்சாலும் அவங்க என்ன பேசுறீங்க கேட்கல தலைவரே. கேக்குதா நான் பேசுறது? இல்ல ரொம்ப இறைச்சலா இருக்கு. அது அவங்களோட நாய்ஸ் தான் இறைச்சலா இருக்கு. லேப்டாப்ல இருக்கீங்க? இல்ல போன்ல தான் எனக்கு இது லேப்டாப்ல சவுண்ட் வராதுல்ல. அதனால என்னோட போன்ல தான் கனெக்ட் பண்ணி ஹெட்போன் போட்டு உட்கார்ந்திருக்கேன். இல்ல ஹெட்போன் ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாவே நான் பேசுறேன். சரி அப்படி பேசி பாருங்க. ஹெட்போன் தான் இஷ்யூ. ஹலோ இப்ப கேக்குதாண்ணா? இப்ப கரெக்டா இருக்கா? இப்ப நீட்டா இருக்கு. ஓகேமா. ஹெட்போன் தான் பிரச்சனை. ஓகே ஓகேண்ணா. ஓகே அப்படியே பாத்துக்கோங்க. வேற ஹெட்போன் போடுங்க இல்லனா இப்படியே கவனிங்க. இப்படியே தான். வேற ஹெட்போன் இல்ல. ஓகே சந்தோஷ் வச்சிருப்பான் பாரு.
அவங்ககிட்ட இருந்து தான் இதை வாங்கினேன். அவனுக்கு தானே அது. ஆஹ் அப்ப அவர் வேற கார்த்தி ஒண்ணு வாங்கினா அதுவும் இதா இருக்கு, இவன்கிட்ட வாங்கினா இதுவும் ஒரு நாய்ஸா வருது. சரி விட்டுருங்க. ஓகே. ஓகேண்ணா. ஓகே, இதுதான் ப்ராடக்ட் நேமு, அதோட டிஸ்கிரிப்ஷனு, இமேஜ் எங்க இருக்கும், அப்புறம் சைஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்லீவிங் ஆட் பண்ணிக்கலாம், அமௌண்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஆட் பண்ணி இங்க வந்துட்டே இருக்கும். இப்போ புதுசாக ஒரு சைஸ் ஆட் பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி ப்ரைஸையும் அவைலபிள் குவான்டிட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இது அமௌண்ட் ஆட் பண்றது, அப்டேட் பண்றது. இப்போ எல்லாமே டிஃபால்ட்டா வந்து எல்லா சைஸும் ஸ்டார்டிங் 36 இருந்து 48 வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து ஒரே அமௌண்ட் தான் இருக்கும். 36 என்ன அமௌண்ட் இருக்கும் அதே அமௌண்ட் தான் 48 வரைக்கும் இருக்கும். இப்போ சொல்லியிருக்கீங்க நீங்க தான், இப்போ 44 46 48 அமௌண்ட் மாறுதுன்னு சொல்லி, அப்போ எல்லா ப்ராடக்ட்லயும் இதே மாதிரி போயிட்டு அந்த 48க்கு நேரா போயிட்டு என்ன அமௌண்ட் டபுள் டாப் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். இது என்ன அமௌண்ட் இருக்கோ அதை மாத்தீங்கன்னா போதும், மாறிடும். ஓகேண்ணா. ஓகே. 1340 1340 போட்டீங்கன்னா மாறிடும். ஓகே சார், சைடில் குவான்டிட்டியும் அதே மாதிரி தான். 5 பீஸ் போட்டு வச்சிருக்கேன். நீங்க டேரக்டா கேட்டுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு எத்தனை பீஸ் போடணும் அத்தனை பீஸ் போட்டு வச்சிருங்க. 5 10 15 எத்தனை இருக்கும் இங்க இருக்கிறது. அப்ப கீழே இது நீங்க பெருசா பண்ண தேவையில்லதும், புதுசா ப்ராடக்ட் ஆட் பண்றதா மட்டும் தான் அது தேவைப்படும். எக்ஸிஸ்டிங்கா ப்ராடக்ட் கலர் இங்க செலக்ட் பண்ணதா இருக்கும். சைஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுவே சைஸ் நீங்க கொடுத்துருக்கோம்ல மேல, அதுவே இங்க ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஃபேப்ரிக் காட்டன் ஃபேப்ரிக், ஏஜ் குரூப் ஆர்டர் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்லீவ் லென்த், ஃபுல் ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ் செலக்ட் பண்ணிட்டு, அப்போ இந்த மேல்ஸுக்கான ட்ரெஸ் தானே இது, சென்டர் மேல் போட்டுடணும். அப்புறம் இது வந்து கலெக்ஷன், மெயின் கலெக்ஷன் ஷர்ட் ஆர்வம் கலெக்ஷன் போட்டிருக்கோம். அது என்ன விஷயம்னா, வெப்சைட்ல மெயினா பாத்தீங்கன்னா ஷர்ட்னு இருக்கும். ஷர்ட்டுக்குள்ள ஆர்எம் காட்டன் கலெக்ஷன், ஷர்ட்டுக்குள்ள இந்த ப்ராடக்ட் வரணும் அப்படின்னு இருந்தா நம்ம இங்க போயிட்டு மெயின் கலெக்ஷன் ஷர்ட் கொடுத்துடணும். சப் கலெக்ஷன்ல ஆர்எம் காட்டன் கலெக்ஷன் கொடுத்துடணும். ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராடக்ட் நம்ம அப்டேட் பண்ணோம்னா ஃப்ரண்ட் இங்க போய் வந்துடும், டேரக்டா இங்க வந்துடும். அதுதான் பேக் எண்ட்ல கொடுத்துருது. அப்புறம் யூஎஸ்பி, இதெல்லாம் எங்க இந்த சம்மர் ஸ்பெஷல், டெய்லி வேர், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கொடுத்துருக்கோம். இது எங்க வரும்னா ஸ்கிரீன் தெரியலையா? தெரியல இப்ப. ப்ரோ உங்களுக்கு தெரியுதா? வடிவேல் ப்ரோ ஷேர் ஆயிட்டு தான் இருக்கு ஸ்கிரீனு. இல்லண்ணா எனக்கு வியூ ஆகவே இல்லண்ணா ஸ்கிரீன். அவர் வெளியே போயிட்டாரு. இப்ப வியூ ஆகுது. அப்படிதான் இருக்கு, கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வெளியே போயிட்டாரு வடிவேல் ப்ரோ. அவர் வெளில போயிட்டாரு. ஆமா வெளியே போயிட்டாரு. ஃபோன்ல இருந்து வெளியே போயிட்டாரு. சிஸ்டம் கனெக்ட்ல தான் இருக்கு. சரி ஓகே இருக்கட்டும். அவருக்கு தெரியும் விஷயம்லாம் ஆல்ரெடி, நீ தான் கத்துக்கணும். அப்படியே அதான் ப்ராடக்ட் யூஎஸ்பி ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். இது எங்க ஷோ ஆகும்னா அண்ணா ஸ்கிரீன் வியூ ஆகலண்ணா. வியூ ஆகலையா? இது தானே இருக்கு. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றேன். ஓகேண்ணா. தெரியுதா இப்போ? இப்ப தெரியுதுண்ணா. ஓகே. அதுதான் இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் யூஎஸ்பின்னு ஒன்று இருக்கும். இங்க யூஎஸ்பியில தான் சம்மர் ஸ்பெஷல், டெய்லி வேர், பட்ஜெட் பண்ணி கொடுத்துருப்போம். நிறைய இங்க இருக்கு. நம்ம எதுக்கு சூட் ஆகும் என்னோட ஸ்கிரீன் எனக்கு வியூ ஆகல. இப்ப நீங்க அந்த யூஎஸ்பின்னு சொல்றீங்களா, அந்த ஸ்கிரீன் எனக்கு இது வியூ ஆகவே இல்ல. ஏன் வியூ ஆகல? எனக்கு காட்டுச்சு. இப்போ பாருங்க, ஷோ ஆகுதா இப்போ? இல்லண்ணா ஷோ ஆகல. மொபைல்ல பாக்குறீங்களா டெஸ்க்டாப்ல பாக்குறீங்களா? சிஸ்டம்லயா? மொபைல்ல தான் பாத்துட்டு இருக்கேன். மொபைல்ல ஏன் பாக்குறீங்க? மொபைல்ல சிஸ்டம் தான் லாகின் வச்சிருக்கீங்களா? சிஸ்டம்ல பாருங்க. நான் சிஸ்டம்லயும் மொபைல்ல ரெண்டுலயும் மாத்திட்டேன். சிஸ்டம்ல பாருங்க, அதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். பார்க்கும்போது மொபைல்ல கீழே போயிடும், அதான் உங்களுக்கு காமிக்கன்னு சொல்றீங்க. இல்ல மொபைல்ல இந்த வடிவேல் ப்ரோ ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்க, எனக்கு ஸ்கிரீன் தெரியுது. அவங்க தெரியல சொல்றாங்க.
உங்க சிஸ்டம்ல பாருங்க ரம்யா, சிஸ்டம்ல தெரியலையா? ஓகேண்ணா. ஆனா மொபைல்ல பார்த்து அப்படியே சிஸ்டத்துல பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்க்காதீங்க, மொபைல்ல பார்க்காதீங்க, மொபைல்ல பேசுங்க, சிஸ்டம்ல பாருங்க. மொபைல்ல கீழே போயிடும், அது இல்லாம சைஸ் சின்னதா தெரியும், உங்களுக்கு கிளியரா இருக்காது, என்ன சொல்ல வரேன்னு தெரியாது. ஓகேண்ணா. தெரியுதுல ஸ்கிரீன் ரீட் பண்ண என்னோட ஸ்கிரீனு? உங்க ஸ்கிரீன் எனக்கு தெரியவே இல்லை, நான் சிஸ்டத்துல தான். ப்ரோ உங்களுக்கு தெரியுதா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க ரம்யா, உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். அந்த சென்டர்ல ஏரோ மார்க் இருக்குல்ல, அது வந்து வாட்ஸ்அப் ஓபன் பண்ணு. லிங்க் எங்க இருக்கு? மீட் வாங்க. பிரதர் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. மீட் போங்க ஒரு நிமிஷம். லலித் சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. தெரியுதுங்களா? கேக்குதா இப்போ? கேக்குது. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஆகுதுல, இந்த ஒரு நிமிஷம். திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் தெரியுதா இப்போ? ஷேர் ஆகுது. ஓகே, அவங்களுக்கு ஷோர் ஆகுமா? ஓகே. தெரியுதா ஸ்கிரீன்? ஸ்கிரீன் ப்ராடக்ட் யூஎஸ்பி தெரியுதா? ஓகே. தெரியுது. ஓகே, ப்ராடக்ட் யூஎஸ்பி எங்க ஷோ ஆகும்னா, ப்ராடக்ட் இருக்கிறதுல இந்த ப்ராடக்ட் நேம் கீழே ஷோ ஆகும், இந்த 3 சிம்பிள் காமிக்கும். அதுதான் நம்ம எங்க ப்ராடக்ட் யூஎஸ்பியா பாக்குறோம். இங்க ஆட் பண்றதுல அங்க ஷோ ஆகும். அப்புறம் அடிஷனல் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கலர், ப்ராடக்ட் மல்டிபிள் கலர்ஸ் இருக்குன்னா அது ஷோ ஆகும். நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இப்போ ஆரம்பம் கான்ஃபிகரேஷன் இருக்குன்னா ஆரம்பம்ல ஒரு 10 கலர் இருக்கும். நம்ம அதை சர்ச் செலக்ட் ப்ராடக்ட் வந்து செலக்ட் ப்ராடக்ட்ல ஆரம்பம்னு சர்ச் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக லிஸ்ட் ஆகும். எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு விட்டுருக்கீங்க பாருங்க, எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்தோம்னா கரெக்ட் கிளிக் ஆகிடும். ஓகே, இதுதான் இங்கே இருக்க ஆப்ஷன். அப்புறம் அதே மாதிரி சப் கலெக்ஷன் இது கிளிக் பண்ண தேவையில்லை, இது ஓல்டு பழசு. இது மெயின் சப் கலெக்ஷன், ப்ராடக்ட் கைடு, இமேஜ் இது கிளிக் பண்ணி அந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறதா இருக்கும். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு யூஎஸ்பி, ப்ராடக்ட் கலரு இதுமாதிரி கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் அது கீழே வந்துடணும். ஷாப் பை ஃபேப்ரிக் வந்து இது காட்டன் இருந்தால் காட்டன், இப்போ சில்க் காட்டன் தான் சில்க் காட்டன் கொடுக்கணும், ஆர்ட் சில்க்னா ஆர்ட் சில்க் கொடுக்கணும். அதை கொடுத்தீங்கன்னா அது இதுவாயிடும். ஷாப் ஃபார் மென்னு அது டிஃபால்ட்டாக கொடுக்குற மாதிரி. அப்புறம் ஷாப் பை அக்கே நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நம்ம சொல்றதுதான் இது. இந்த ஃப்ரண்ட்ல ஷோ ஆகும், அவ்வளவுதான். நம்ம சம்மர் ஸ்பெஷல் கொடுத்தோம்னா சம்மர் ஸ்பெஷல் கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா அங்கே இந்த ப்ராடக்ட் ஷோ ஆகும். அந்த மாதிரி அக்கேஷன். அப்புறம் பேஜும் அதே மாதிரி பெஸ்ட் செல்லர்ஸ். சைட்ல ஹோம் பேஜ்ல பார்த்தோம்னா பெஸ்ட் செல்லர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பெஸ்ட் செல்லர் இருக்கும். நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இந்த பெஸ்ட் செல்லர் டேக்ல போட்டோம்னா ஃப்ரண்ட்ல காமிக்கும். அதான் ஃபீச்சர் கலெக்ஷன் ஒரு மெனு இருக்கு. ஃபீச்சர் கலெக்ஷன் ஃப்ரண்ட்ல ஷோ ஆகும் ஃபீச்சர்டா. வெட்டிங் கலெக்ஷன் கீழே ஃபீச்சர் ஷோ ஆகும். கலெக்ஷன் அதுக்கப்புறமா ப்ராடக்ட் டீடைல்ஸ், இங்க தான் அந்த ப்ராடக்ட்டோட டீடைல் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காட்டன் தான் கொடுத்துருக்கோமா, இது எங்க ஷோ ஆகும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கா, டிஸ்கிரிப்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கா, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கிறது தான் ப்ராடக்ட் டீடைல்ஸ். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு பாருங்க, ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறதுல நம்ம இந்த டைப் பண்ணி கொடுக்கறது தான் இங்க ஷோ ஆகும். இந்த இடத்துல நம்ம என்ன எடிட் பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வாஷிங் கேர், எப்படி வாஷ் பண்ண சொல்லி கொடுத்துருப்போம், அதுமே கீழே இங்க ஆப்ஷன் இருக்கும். வாஷ் கேர் இருக்கு பாருங்க, அங்க என்ன கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா காமிச்சிடும் வாஷிங் கேர். அதுக்கப்புறம்
டிஸ்க்ளைமர். ரம்யா மேடம் இதுக்கு எல்லாமே டேட்டா வந்து என்கிட்ட இருக்குது ஒரு எக்ஸல் ஷீட். நான் தான் அதை கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த ஓகே எக்ஸல் ஷீட் ஷேர் பண்றேன். அதுல அப்படியே காப்பி பண்ணி நீங்க போட்டுக்கலாம். ஓகேண்ணா ஓகே. ஓகே. காப்பி பண்ணி மட்டும் போடாம நீங்க காப்பி பண்ணி போடும்போது செக் பண்ணிக்கோங்க, ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கா, ப்ராடக்ட் இது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போட்டீங்கன்னா பெட்டர். அது ஓகே, நான் செக் பண்ணிடுறேன். ஓகே. அதான் இந்த டிஸ்க்ளைமர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோமோ அது இங்க ஷோ ஆகும். இதுதான் விஷயம். ப்ராடக்ட் டீடைலு, அப்புறம் வாஷ் கேரு, அப்புறம் அதோட டிஸ்க்ளைமர் நோட்டிஃபிகேஷன், இது 3 கொடுத்தா போதும். இது கீழே இங்க போக வேண்டாம். இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். பண்ணி முடிச்சுட்டு கடைசி சேவ் இருக்கா மேல, சேவ்ன்றதை கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் சேவ் ஆகும், இல்லைன்னா சேவ் ஆகாது. பண்ணதான் பெஸ்ட். பண்ணி முடிச்சு சேவ் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ஃபியூ செகண்ட் சேவ் ஆயிடும். சேவ் ஆயிடும். டார்க் மிரர் கொடுத்துருக்கோம். டார்க் மிரர் குள்ள தான் இருக்கும். இப்ப பாருங்க. சேலம் 1314 சேஞ்ச் பண்ணிருக்கோம். அமௌண்ட் மாறிடுச்சா? 36 கிளிக் பண்ணா 1140 ரூபாய். 36, 38, 40, 42, 44 எல்லாம் அப்படிதான் இருக்கும். 46, 48 ரெண்டு மட்டும் அமௌண்ட் மாறிடும் கிளிக் பண்ண உடனே. 1340 ரூபாய். ஃபுல் ஸ்லீவ் செலக்ட் பண்ணி ஆஃப் ஸ்லீவ் சொல்லி வந்துடும். இது மாதிரி தான். இப்போ நம்ம இந்த ஆர்எம் கலெக்ஷன்ல இந்த ப்ராடக்ட் மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கலருக்கு மட்டும் பண்ணியிருக்கோம். டார்க் வேருக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். அதான் காமிக்குது. இதை நான் கலரை மாத்துறேன். இந்த கிரே கிளிக் பண்றேன். கிரே கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு இப்போ இது 46 கொடுக்குறேன்னா அதே அமௌண்ட் தான் இருக்கும். நீங்க மாறவே நம்ம இது திரும்பி நீங்க பேக் எண்ட்ல உள்ள போயிட்டு நான் இப்போ ரெட் பண்ணோம் பாத்தீங்களா, மெரூன் பண்ணுவேன். அதே மாதிரி இதுக்கும் பண்ணணும். அது பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பி நீங்க ப்ராடக்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராடக்ட் பேஜ் வந்துடும். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். ஆரம்பம் அந்த ஸ்கை ப்ளூ இருக்கு, கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்கை ப்ளூ ஓப்பன் ஆயிடும். இது கீழே நீங்க வந்து சைஸ்ல இருக்கும். இப்போ செஸ் பண்ணுறது தேவை கிடையாது. எஸ் 38, 40, 42, 46 எல்லாமே இருக்கு. 48, 46 மட்டும் உங்களுக்கு நம்ம இது அமௌண்ட் சேஞ்ச் பண்ணோம்னா இங்க கிளிக் பண்ணி 1340 அது இங்கேயும் 1340 போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. வந்துடும். எஸ் 36, 38, 40, 42 இதெல்லாமே 1140 ரூபாய் இருக்கு. 46, 48 மட்டும் மாத்திருக்கோங்க. மாத்தினால கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கிளிக் பண்ணா உள்ள ரெண்டுமே ஃபுல் ஸ்லீவ் ஆஃப் ரெண்டுமே அமௌண்ட் மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. சைடுல மாத்தணும்னா மாத்திக்கலாம். 5 இருக்கு, 10 மாத்தணும்னா மாத்திக்கலாம். அவைலபிள் ஸ்டாக். இது மட்டும் பண்ணீங்கன்னா போதும். போயிட்டு இந்த ஃபுல் ஸ்லீவ் இந்த 36, 46, 48 கூட மாத்திட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா போதும். சேவ் போட கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். 0 to 5 ஆட் பண்ண வச்சேன் சும்மா நானு, இது கண்டுக்க வேண்டாம். அப்டேட் பண்ணி சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிடும். ஃப்ரண்ட் எண்ட்ல போயிட்டு நீங்க ப்ளூ கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1140 ரூபாய் இருக்கு. எஸ், எம், எல், 42, 46, 48 ரெண்டுமே மாறி இருக்கு. 46, 48 1340 ரூபாய் மாறிடுச்சு. அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்க ஒரு ப்ராடக்ட்டை பேக் எண்ட்ல பண்ண வேண்டியதா இருக்கும். லலித் சார், லலித் சார், அந்த காப் செக்னு ஏதோ ஒன்று வந்திருக்கு, அது என்னது? எது? அந்த பேஜ் வாங்க. ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட் இல்ல பேக் எண்ட் இல்ல, ஃப்ரண்ட் எண்ட். காப் செக்னு இருக்குல்ல? ஆமா ஆமா, புதுசா ஒரு ஆப் ஆட் பண்ணிருக்கோம். ஓ, ஆப்பா? ஆமா ஆமா, கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு. இது என்ன பண்ணும்? அங்க சோஷியல் மீடியால லைக் பண்ணாங்கன்னா இங்க ஷோ ஆகுமா? சோஷியல் மீடியா கிடையாது, இந்த வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்றாங்கல்ல அவங்களோட பிஹேவியர், அவங்க கொடுக்குற ரிவ்யூஸ் இருக்குல்ல, ரிவ்யூ ஷோ பண்ற ஆப் இது. ஆமா. ஓ,
ஆமா. புது பிராண்ட் ஒன்று இறங்கிருக்குள்ள அந்த பிராண்ட் லிங்க் பண்ணி வச்சிருக்கோம் ஆப்பா. அதான் நமக்கு ஷோ ஆகுது இடத்துல. இங்க ஷோ ஆகும், இங்க ஷேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இங்க ஒரு பட்டன் ஷோ ஆகும், கீழே ரேட்டிங் இருக்கும், ப்ராடக்ட் ரேட்டிங் அது. கூகுள் ரிவ்யூ இருக்குல்ல அந்த மாதிரி இது ஒண்ணு. அவ்வளவுதான். இதே மாதிரி தான் நீங்க ஒரு ப்ராடக்ட்ல பண்ற மாதிரி இருக்கும். எடிட் பண்ணும் அதே மாதிரி தான். அது சொன்ன மாதிரி நேமு, டிஸ்கிரிப்ஷன் இங்க இருக்கு. நீங்க டிஸ்கிரிப்ஷன் இங்க மாத்துறது இங்க மாறும். டிஸ்கிரிப்ஷன் இங்க வந்துடும். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பாஸ் கேர், டிஸ்க்ளைமர் இது ரெண்டும் கீழே இருக்கும். இங்க இருக்கும் டிஸ்க்ளைமர், ப்ராடக்ட் டீடைல்ஸ், வாட்ச் கேர் எல்லாமே இங்க இருக்கும். இன்னும் கிளிக் பண்ணி இங்க மாத்திக்கலாம். கலர் மாத்துறது, இந்த சைஸ் சார்ட் மாத்துறது, சப் கலெக்ஷன், மெயின் கலெக்ஷன் மாத்துறது எல்லாம் இங்க மாத்திக்கலாம். மாத்ததுனா பிரைஸ் இங்க மாத்திக்கலாம். கிளிக் பண்ணி போட்டோ ஆட் பண்றதுன்னு போட்டோ இங்க இருக்கு. நான் கூட இதுல போய் ஆட் பண்ண எக்ஸ்ட்ராவா தேவைப்படா பிளஸ் இருக்கு. பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். எக்ஸிஸ்டிங்கா அப்லோட் பண்ண போட்டோலாம் இங்க இருக்கும். புதுசா அப்லோட் பண்ண நினைச்சீங்கன்னா இங்க ஆட் மீடியா இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேண்ணா. அப்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா டன் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ தூக்கணும் வேணாம்னா இதை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். அவ்வளவுதான். எதை பண்ணாலுமே பண்ணிட்டு கடைசியில சேவ் கொடுக்கணும். கொடுத்தாதான் சேவ் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகே ஓகேண்ணா. ஓகே, அவ்வளவுதான். இதான் விஷயம். ப்ராடக்ட் எடிட் பண்றதுலாம் இந்த மாதிரி தான். ஆர்டர் மேனேஜ் பண்றது ஃபர்ஸ்ட் சொன்ன உங்ககிட்ட அந்த மாதிரி தான் ஆர்டர் மேனேஜ் பண்ணணும். நீங்க எடிட் பண்றது உள்ள போயிட்டு 1 2 1 2 3 லைனா வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சர்ச் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்எம்எம் ஃபுல்லா முடிச்சிருன்னு நினைச்சீங்கன்னா சர்ச் பண்ணீங்கன்னா ஆர்எம்எம் மட்டும் ஃபுல்லா வரும். இது எல்லாமே நீங்க ஒண்ணு உள்ள போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் நியூ டேப் ஓப்பன் ஆகும். எல்லாமே புது டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்க புதுசா ஓப்பன் பண்ணிட்டு மல்டிபிள் டேப் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொன்னா உள்ள போயிட்டு நீங்க எடிட் பண்ணி சேவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது பண்ணீங்கன்னா கடைசியில ஒரு கேட்டகரி முடிஞ்சிடும். ஆரம்பம் ஃபுல்லா முடிச்சுன்ற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க ஐஸ்வர்யம் போகலாம், அப்புறமா ஜக்கார்ட் போகலாம். அது ஒவ்வொன்றா நீங்க போகலாம். அப்போ அது ஈஸியா இருக்கும். இதுதான் விஷயம். டவுட் தான் இருக்காது உங்களுக்கு ஏதாவது இதுல? இதுல எதுவும் டவுட் இல்லைண்ணா எனக்கு. ஓகே. மறுபடியும் நாங்க பண்ணும்போது கொஞ்சம் டவுட் இருக்கும் எங்களுக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதான் இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரைட். அதான் ஆர்டர் மேனேஜ் பண்றது அப்படி சொல்லிட்டேன். உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி மேனேஜ் பண்றேன்னு சொல்லிட்டேன். நோட்டிபிகேஷன் மெயில்ல வரும். இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா ஆர்டர் மெயில் லாகின் வச்சிருக்கீங்க பரம்பரா சில்ஸ், அதெல்லாம் பேமெண்ட் நோட்டிபிகேஷனும் வரும், ஆர்டர் நோட்டிபிகேஷனும் வரும். ரெண்டுமே இங்க பாத்துக்கலாம். அதுலயே ரேசர் பே பாக்கணும்னா அதுமே சேம் அந்த மெயில் ஐடியிலே உள்ள லாகின் பண்ணிக்கலாம். நீங்க razorpay.com குள்ள போனீங்கன்னா லாகின் பண்ணி பாத்துக்கலாம். சரிங்கண்ணா. ஓகே, அவ்வளவுதான். ஓகே மேடம், நீங்க பரம்பரா தோத்திஸ் மட்டும் இருக்க பாஸ்வேர்ட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் அண்ணன்ட்ட கேட்கணும். நான் அண்ணன்ட்ட கேட்டு இதோட பாஸ்வேர்டு வாங்கிட்டு. ஏன்னா இப்ப சில்க் வந்து அட்மின்ன்றதுனால நம்ம அதுல தேவையில்லாம நம்ம இன்வால்வ் ஆக வேணும். நீங்க பரம்பரா தோத்திஸ் இப்ப அவர் ஆட் பண்ணிட்டாரு, அதோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம அதுலயே லாகின் பண்ணிக்கலாம். நான் இப்போ இன்னைக்கு என்ன பண்றேன், அந்த 48க்கு மேல இருக்கிறது எல்லாமே எடுத்துடலாமா இல்ல என்ன பண்ணலாம்? இருக்கட்டும், நம்ம அமௌண்ட் மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அது இருக்கட்டும். ஏன் அதை எடுக்கிறீங்க? இல்ல நம்ம அதெல்லாம் கஸ்டமைஸ் இல்ல. ஆமா, கஸ்டமைஸ் வந்து நம்ம 2 days டைம் சொல்லிக்கலாம். நான் உடனே நம்ம ஃபோன் பண்ணி பேசதானே போறோம். இப்ப அந்த 1 மந்த்க்கு தான் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்டாக் பண்ணி வைக்க போறோம் தானே. ஸ்டாக் வச்சிட்டோம்னா நான் இதெல்லாம் அவர்ட்ட ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறேன். ஓகே. நான் பேசிட்டு என்னென்ன மாத்த முடியுமோ நான் இன்னைக்கு நாளைக்கு ஏதாவது ட்ரை பண்ணி மாத்துறேன். மறுபடியும் ப்ராடக்ட் என்ன ஆட் பண்ணலாம்ன்றதை நான் டிஸ்கஸ் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு போட்டோ எப்படி ஆட் பண்றது எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் என்னால தனியாலும் இது பண்ண முடியல. நான் சப்போர்ட் ஆல்வேஸ் சப்போர்ட். அவ்வளவுதான். ஓகேவா? ஏன்னா எப்படி ஆட் பண்றதெல்லாம் நானும் உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கு மேல அந்த டவுட்னா நம்ம லலித் சார்ட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேண்ணா. எனக்கு சிஸ்டம்ல மட்டும் இதுக்கு இந்த பாஸ்வேர்டும் லாகின் மட்டும் வாங்கி கொடுத்தா நான் சிஸ்டம்ல ஓபன் பண்ணிட்டு நான் ஆர்டர் வரதை நான் பாத்துப்பேன். லாகின் நீங்களே பண்ணிக்கலாம். சரி, ஒண்ணும் இல்ல. குரூப்ல பரம்பரா தோத்திஸ் கேக்குறேன், நான் கேட்டு வாங்கிக்கிறேன். ஓகே. லாகின் பண்ணிட்டீங்களா? இப்ப நீங்க ரம்யா நீங்க இது ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க, சொல்லிடுறேன் அப்படின்னு உங்களுக்கு. அப்படியே இல்ல, பரம்பரா தோத்திஸ்க்கு இப்ப மறுபடியும் பாஸ்வேர்ட் மாத்திருக்காங்க போல. எனக்கு லாகின் ஆக மாட்டேங்குது. தோத்திஸ் சொல்றீங்களா? ஓகே. அது மறுபடியும் வினோத் சார் அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணி தான் வாங்கணும். அதுக்கு தான் சொல்றேன்.
ஓகே ஓகே. இல்ல இப்போ அவங்க இது செக் பண்ணி சொல்றேன் நானு. இப்போ அவங்க எப்படி பார்த்துட்டாங்க எப்படி பண்றதுன்னு. ஒன்ஸ் அவங்க பரம்பரா சிஸ்டம்ல ஜோதிஸ் வந்து மெயில் ஸ்கிரீன்ஷாட் ஐடி எடுத்து எனக்கு ஓபன் காமிச்சிட்டோம். ஆகல. அது ஓகே ப்ரோ. ஆனா அது பார்த்துக்கோங்க பரம்பரா அப்புறமா. சில்க்ஸ்ல தான் போட்டிருக்காங்க. அதுல தானே இப்ப என்னோட சிஸ்டம்ல அதுல தானே ஓபன்ல இருக்கு. ஆமா ஆமா. அதாம்மா யூஸ் பண்ணுங்க சில்க் பார்த்துக்கலாம். ஓகேமா, சில்க் வந்து ம். மெயின் அட்மின். அதுல ஓ ஏதாவது நம்ம போய் சேஞ்சஸ் பண்ணோம்னா பேமெண்ட் கேட்டு அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிற வாய்ப்பு இருக்கு. ஓ சரி சரி. நம்ம அதை பண்ண மாட்டோம். மேபி தெரியாம ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? ஓ அதுக்கு நம்ம பரம்பரா ஜோதிஸ் வந்து அட்மின் கிடையாது. ம். அதை நம்ம வாங்கிக்கலாங்கிறேன். இப்ப அவரும் பரம்பரா ஜோதிஸ் போட்டுட்டாரு அதுல. சரி சரி. ஓகே ஓகே. நான் பரம்பரா ஜோதிஸ் மட்டும் அதுல வாங்கி மெயில் ஐடி போட்டுக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க பாத்துக்கலாம். பரம்பரா ஜோதிஷோட மெயில் ஐடி பாஸ்வேர்டும் அதை போட்டு தான் இது ஓபன் பண்ணணும். ஆமா, ஓகே ஓகே. அது நான் ஒரு முறை எப்படி ஓபன் பண்றேன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே. ஓகே. ஓகேங்களா? இன்னும் இதுல வேற ஏதாவது இருக்குங்களாண்ணா? இதுல இந்த 2 தான் ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தானா? ஆமா 2 விஷயம் தான். ப்ராடக்ட் ஆட் பண்ண தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஆட் பண்றது எடிட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் வர ஆர்டரை மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். லலித் சார். சொல்லுங்க ப்ரோ. ம். ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ஓகேண்ணா. ஏதோ பேசினாரு அவரு, கட் ஆயிட்டாரு. இல்ல சார் மேடம் கேட்டாங்கன்னு தான் கூப்பிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி சரி. ஓகே அதான் சார். கேட்டேன். இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னு சொல்லி. அவ்வளவுதான் அது மட்டும் தான். இல்ல லைன்ல தான் இருக்கேன். சரி சரி சரி. ஏதாவது மேனேஜ்மென்ட் டிஸ்கஸ் ப்ராடக்ட் எடிட் பண்ணிட்டு கேக்குறோம். ஓகே ப்ரோ டன். ஓகே 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 ஃபைன். கட் பண்ணிக்கலாமா? ரம்யா மேடம் உங்களுக்கு ஏதாவது டவுட்? இல்லண்ணா இப்போதைக்கு எதுவும் இல்ல. உள்ள போய் ஒர்க் பண்ணாதான் எனக்கே தெரியும். ஓகே, ஒரே நிமிஷம் சார். சார் நீங்க பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க. ஆமா, இப்ப இதுல இந்த ப்ராடக்ட் ஆட் பண்றோம்ல. ஆமா பண்றோம். ஏதாவது ஒண்ணு ஓபன் பண்ணிக்கிறேன். படிங்க. இப்ப இதுல வந்து எதுல இருந்து எது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும்? எது சொல்றீங்க? கேட்டகரி ஃபீல்ட் வரைக்கும் பண்ணணுமா? நீங்க புதுசா ஒரு ஆட் ப்ராடக்ட் போங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். புதுசா ஆட் ப்ராடக்ட்டா? ஆமா, வெளியே வந்துட்டு ஆட் நியூ ப்ராடக்ட் கொடுத்து போங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆட் ப்ராடக்ட் பண்றதுக்கு என்கிட்ட ப்ராடக்ட் இல்லையே. ப்ராடக்ட் இல்ல அப்ப கேக்குறீங்க? இல்ல, ஏன்னா இப்ப அது அந்த லேப்டாப்ல தான் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறீங்க. அது என்ன பண்ணுங்க, மேல போங்க, ஆட் ப்ராடக்ட் கொடுங்க, அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன ஆட் பண்ணணும்னு. அப்ப சொல்றேன். நான் அப்படியே உள்ள ஆட் பண்ணத பத்தி சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. போட்டோ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், போட்டோ. ஆமா. இந்த இடத்துல கேட்டகரி என்ன கொடுக்கணும்? கேட்டகரி நம்ம அப்பரல்ஸ், ட்ரெடிஷனல் அண்ட் செரிமோனியல் கிளாத்திங். ட்ரெடிஷனல் போடுங்க ஆட்டோமேட்டிக்கா. ட்ரெடிஷனல் போடுங்க. TRA DI இது கரெக்ட்டா? அதுக்கு இல்ல ட்ரெடிஷனல் அண்ட் செரிமோனியல் கிளாத்திங், அதுதான். ஓகே, அவ்வளவுதான். கொடுத்தீங்கன்னா பிரைஸ். ஓகே, இது கம்பேரிட்டிவ் பிரைஸ், யூனிட் பிரைஸ் அதெல்லாம் வேண்டாம். எடுத்தனே பிரைஸ் கொடுக்க தேவையில்ல. மேன் ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப் மேன் ஃபர்ஸ்ட் 1 to 1 வரணும். ஓகே, இல்ல மேன் தான் சொல்றேன் நானு. எடுத்தனே பிரைஸ் வந்துறாது. ஓகே, அதான் இத முடிச்சிட்டேன். இப்போ இது எனக்கு தெரியும். டைட்டில்ல நான் அங்க இருந்து காப்பி பண்ணி போட்டுப்பேன், டிஸ்கிரிப்ஷன் அங்க இருந்து காப்பி பண்ணி போட்டுப்பேன், போட்டோ வந்து ஃபோல்டர்ல இருந்து எடுத்துப்பேன். அடுத்து கேட்டகரி போட்டுருவேன். ஓகேவா? அடுத்தது பிரைஸ் இந்த கம்பேரிட்டிவ் பிரைஸ், யூனிட் பிரைஸ்லாம் போட தேவையில்ல தானே? இந்த ஒரு நிமிஷம் நம்ம ஸ்கிரீன் ஷாப் ஆயிடுச்சு, ஒரே நிமிஷம். இல்ல இது இந்த ஸ்டாக்